ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே திருமண வைபவ வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய சூரிய உதயம் காலை 5:44 சூரிய அஸ்தமனம் மாலை 6:26 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:14 பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரை வழிபட வேண்டும், சூரிய பகவானை வழிபட வேண்டும். அதேபோல் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உரிய நாள். ஆகவே இன்றைய நட்சத்திரப்படி நரசிம்மரை வணங்குவது மிகுந்த நன்மைகளை அள்ளித்தரும். இன்றைய திதி இன்று இரவு 8:47 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பின்பு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:14 பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், அந்யோன்யம் ஏற்படும், மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டாகும், தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும், அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும், செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அலுவலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள், கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், மௌனத்தை கடைபிடிங்கள். மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம்
கைகூடுகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். லாபங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். மொத்தத்தில் சிம்மராசினருக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சுப செலவு செய்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்று தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வேலையிலே மாற்றம் ஏற்படும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். செய்கின்ற செயல் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இன்றைய நாள். சீர்மிகு நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். ஏற்றம் மிகுந்த நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். காரிய தடைகள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமம் எழுதுங்கள். மேலும் இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்று சொல்வார்கள். நரசிம்மரை வேண்டினால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நரசிம்மரை வணங்கினால் அது உடனடியாக நரசிம்மர் நம்மேல் கருணை கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவார். அப்படிப்பட்ட கருணை மிக்க தெய்வம் நரசிம்மர். பார்ப்பதற்கு கோர ரூபம், ஆனால் மனது பூ போன்றது. தன்னுடைய பக்தர்கள் கஷ்டப்படுவதை சகிக்க மாட்டார் நரசிம்மர். இன்றைக்கு நரசிம்மரை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உரிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நரசிம்மரை பணிவோம். நரசிம்மருடைய அருளால் எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். தமிழ்நாட்டிலே 8 நரசிம்மர் கோவில்கள் இருக்கின்றது. அஷ்ட நரசிம்மர் கோவில். அந்த அஷ்ட நரசிம்மர் கோவில்களிலே அந்த 8 கோவில்களிலே ஒன்று சிங்ககிரி கோவில். இந்த சிங்ககிரி கோவில் நரசிம்மருடைய பெயராலேயே இந்த ஊர் அமைந்திருக்கின்றது. சிங்க அவதாரம், நரசிம்மருடைய சிங்க அவதார கோவில் இந்த கோவில். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டத்திலே இருக்கின்றது. இந்த ஊரினுடைய பெயர் சிங்கிரிகுடி அல்லது சிங்கர்குடி என்று சொல்வார்கள். இந்த தலமானது புதுச்சேரிக்கு அருகே தமிழக பகுதியிலே அபிஷேகப்பாக்கத்தின் அருகே இந்த ஊர் அமைந்திருக்கின்றது. இங்கே கனகவல்லி தாயார் உடனுரை லக்ஷ்மி நரசிம்மர், இவர் உக்கிர நரசிம்மராக அமர்ந்திருக்கின்றார். கோவிலிலே நரசிம்மர் 16 கைகளோடு காட்சியளிக்கின்றார். இவ்வாறு நரசிம்மர் 16 கைகளோடு தோன்றும் இடங்கள் 2 தான். ஒன்று சிங்கிரிகுடி என்கின்ற இந்த ஊர், மற்றொன்று ராஜஸ்தானிலே இருக்கின்றது. மே மாதத்திலே இந்த ஆலயத்திலே தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். இங்கு மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர்.
அவர் உக்ர நரசிம்மராக இருக்கின்றார். தாயார் கனகவல்லி தாயார். இங்கே உற்சவர் பிரகலாத வரதன். இதனுடைய புராண பெயர் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் என்பதாகும். இந்த ஆலயத்தினுடைய பழமை என்று பார்த்தால் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவில். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் ஆலமரம். இந்த தீர்த்தம் ஜமதக்னி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பிருகு தீர்த்தம், வாமன தீர்த்தம், கருட தீர்த்தம் என்று தீர்த்தங்கள் இருக்கின்றது. இந்த ஆலயமானது அற்புதமான ஆலயம். யார் ஒருவருக்கு வியாபாரத்திலே தடை, கடன் பிரச்சனை, திருமண தடை, பிள்ளை பேறு தடை, வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை என்கின்ற அந்த முன்னேற தடை, இப்படிப்பட்ட தடைகளையெல்லாம் பொசுக்குகின்ற ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து நரசிம்மரை வணங்கினால் நமக்கு இருக்கின்ற எப்படிப்பட்ட தடையும் விலகிவிடும் என்பது ஐதீகம். அட்ட நரசிம்ம தலங்களிலே இரண்யனின் துன்புறுத்தலை கண்டு அஞ்சி நாட்டை விட்டு அகன்று காட்டிலே ஒளிந்து வாழ்ந்த தவ யோகிகள் தீமையை அழித்து அறத்தை காக்க திருமாலை வேண்டினார்கள். திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வரதம் முடித்த பின்பு பெருமாளிடம் நரசிம்ம அவதார கோலத்தை தங்களுக்கும் காட்டி அருளுமாறு கோரினர். பெருமாளும் இந்த வேண்டுகோளை ஏற்று நரசிம்ம அவதார கோலத்தை முனிவர்களுக்கு தமிழ்நாட்டிலே காட்டிய 8 இடங்கள் தான் அட்ட நரசிம்ம தலங்கள் என்று போற்றப்படுகின்றது. இந்த 8 தலங்களிலே நடுவிலே அமைந்துள்ள பூவரசங்குப்பத்தை சுற்றி சோளிங்கர், நாமக்கல், அந்திலி, சிங்கப்பெருமாள் கோவில். இந்த சிங்கப்பெருமாள் கோவில் என்பது தென்னகோவிலம் என்று அழைக்கப்படுகின்றது. பரிக்கல், சிந்தனை வாடி ஆகிய தலங்கள் இருக்கின்றது. இந்த தலங்களுள் இந்த சிங்கிரி கோவில் என்பது அற்புதமான ஆலயம். நாம் கண்ட இந்த ஆலயமானது 3 நரசிம்ம தலங்களும் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கின்றது என்பது மிக மிக சிறப்பானதாகும். வசிஷ்டர் சிங்கிரிக்குடி கோவிலிலே நரசிம்மரை குறித்து தவமேற்றி பாவங்கள் தொலைத்து பெருமாளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார். இத்தலத்திலே ஒரே கருவறையிலே 3 நரசிம்மர்கள் அருள்பாலிக்கின்றார்கள். 16 திருக்கரங்களோடு ஹிரண்யனை வதம் செய்த கோலத்திலே உக்ர நரசிம்மரும், சிறிய உருவிலே யோக நரசிம்மரும், சிறிய வடிவிலே பால நரசிம்மரும், பாவன விமானத்தின் கீழே ஸ்ரீதேவி பூதவியோடு நின்ற கோலத்திலே உற்சவர் பிரகலாத வரதன் அருள்பாலிக்கின்றார். கருவறை மட்டும் மிக பழமையானது. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முழுமையடையாத கல்வெட்டு ஒன்றும் இந்த கோவில் தூணிலே கண்டறியப்பட்டிருக்கின்றது. தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி போன்றவை பிற்காலத்திலே கட்டப்பட்டவை. இக்கோவிலிலே நரசிம்ம அனுட்டுப்பு மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டது என்பதை சிறப்பாக சொல்கின்றார்கள். இங்கு வைகானச ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. ராஜராஜ சோழன், விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆகியோர் எல்லாம் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்திருக்கின்றார்கள். ஆற்காடு நவாப், பிரெஞ்சு அதிகாரிகள் ஆகியோரும் நரசிம்மருக்கு அணிகலன்கள் அணிவித்துள்ளார்கள் என்பது கூடுதல் செய்தியாகும். மூலவர் உக்ர நரசிம்மர் இத்தலத்திலே பாவன விமானத்தின் கீழே அதிசயிக்கத்தக்க வகையிலே உக்ர நரசிம்மராக மேற்கு பார்த்து இரண்யனை வதம் செய்த கோலத்திலே காட்சி தருகின்றார். பெருமாள் தாங்கியிருக்கின்ற ஆயுதங்கள் பாதஹஸ்தம், பிரயோக சக்கரம், ஷீரிகா என்ற குத்துக்கத்தி, கானம், அரக்கனின் தலை அறுத்தல், கத்தியால் அசுரன் ஒருவனை கொல்லுதல், இரண்யனின் காலை அழுத்தி பிடித்தல், இரண்யனுடைய குடலை கிழிப்பது போன்ற, இரண்யனின் குடல் மாலையை பிடித்திருப்பது போன்ற வடிவம், சங்கம், வில், கதை, கேடயம், வெட்டப்பட்ட தலை, இரண்யனுடைய தலையை அழுத்தி பிடித்திருப்பது, இரண்யனை குடலை கிழிப்பது போன்ற 16 வகையான கைகளோடு நரசிம்மர் காட்சி தருகின்றார். பெருமாளுடைய இடப்புறம் வதம் செய்யப்பட்ட இரண்யனின் மனைவி நீலாவதியும், வலப்புறம் பிரகலாதன், வசிஷ்டர், சுக்கிரன் மற்றும் 3 அசுரர்களும் காட்சி தருகின்றார்கள். இந்த ஆலயத்திலே மூலவர் யோக நரசிம்மரும் பால நரசிம்மரும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நரசிம்ம கஷேத்திரத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கி இந்த தாயார் கனகவல்லி தாயாரையும் நரசிம்மரையும் வணங்கி எல்லா பேரும் பெறலாம். எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி, நம்முடைய சந்ததிக்கு புண்ணியம் போன்றவை அள்ளி வழங்குவதற்கு நரசிம்மர் காத்திருக்கின்றார்.
ஆகவே இத்தாயாரையும் நரசிம்மரையும் வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சென்று வழிபடுவோம் நரசிம்மரை. நன்றி, வணக்கம்.